ஹாய் நண்பர்களே, அவன் இங்கே இருக்கிறார் என்று இன்று யாருக்கு வாழ்க்கை எளிது என்பதை பற்றியதாக இருக்கும். ஒரு பையனா அல்லது ஒரு பொண்ணா? மரியா மற்றும் நான் 24 மணி நேரத்திற்கு வாழ்க்கையை நீங்கள் இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்க வேண்டும். ஹலோ நாங்கள் ஒருவருக்கொருவர் தினசரி பழக்க வழக்கப்படி வாழப்போகிறோம். அப்படியானால் மாரியா, உன் திட்டத்தை என்னை காட்டு. இதோ உனக்கு. இது உனக்கு. சரி, எனக்கு என்ன ஒப்படைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். நண்பர்களே, இது உங்களுக்காக தான் என நினைக்கிறேன். இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் சுக்கர் பரட் மற்றும் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும். மாரியா, என் தினசரி வழக்கத்தில் நீ ஒரு சில மணி நேரம் கூட நீடிக்க மாட்டாய். நீ 20 நிமிடங்களுக்கு பின் கூட நீடிக்க மாட்டாய். என்ன? இல்லை, நான் செய்யும். பெண்கள் பெண்கள் பெண்கள். அடடா, இன்று நான் ஒரு பையனின் வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கிறேன். இது சரியில்லை. அவன் இதை கழுவுகிறானா? இல்லை. இன்று ஐவான் என்ன தயார் செய்துள்ளான் என்பதை பார்ப்போம். விழித்துக்கொள், காலை 10 மணி. நீங்கள் உண்மையா பேசுகிறீர்கள்? நான் திரும்ப சென்று தூங்க வேண்டுமா? ஜீஸ், நான் இந்த நேரத்திலே எப்போதும் காலை உணவு சாப்பிடுகிறேன். பையர்கள் பையர்கள் பையர்கள். இது எல்லாம் என்ன? காலை 9 மணி. காலை வணக்கம். எனக்கு 5 நிமிடங்கள் கூட வேண்டும். எழுந்திரு 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 எழுந்திரு. ஏய், என்ன? நண்பர்களே, உங்களுக்கு தூங்குதல் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். இது என்ன? சரி, இப்போது நான் எழுந்திருக்க வேண்டும். பட்டியலை தொடங்குவோம். விழித்துக்கொள், காலை 9 மணி. நான் ஏற்கனவே எழுந்திருக்கிறேன். காலை வணக்கம். மிகவும் சோர்வாக உள்ளது. காலை பயிற்சிகளா? எனக்கு காலை பயிற்சிகள் பிடிக்காது. இது என்ன? நான் பின்னடிதல், தள்ளு பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இதை செய்ய விரும்பவில்லை. சரி, நான் நினைக்கிறேன். அதை செய்யுங்கள். சரி நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதில் போதுமானது என நினைக்கிறேன். சரிதானே? ஓ, பதிவுக்காக சொல்கிறேன், இது ஒரு ஏளனமான அளவு பொம்மைகளாகும். இது மாதிரி என்ன? அபத்தம். பெண்கள் பெண்கள் பெண்கள். இறுதியாக நேரம் என்ன என்று பார்ப்போம். 10 மணி. நன்றாக உள்ளது. ஈவான் இன் பட்டியல் படி அடுத்தது என்ன என்று பார்ப்போம். டிக்டாக் ஸ்க்ரோலிங்கா? காலை முதல் காரியமா? இந்த போன் நன்றாகவே உடைந்து விட்டது. பையன்கள் மிகவும் சோம்பலாக இருக்கிறார்கள். அவனிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். கால்பந்து, நிதி கால்பந்து, கால்பந்து போரடாக இருக்கு. பையர்கள் பையர்கள் பையர்கள். சரி, அடுத்தது பட்டியலில் பற்களை தேய்க்கும் செயல். அதனுடன் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எனவே செல்லலாம். இது எளிதான நாள். ஆகஸ்ட் இருக்கும். அது எளிதாக இருந்தது. பெண்கள் பெண்கள் பெண்கள். எனவே வாவுடன் நாங்கள் போன்களை பரிமாறிக்கொண்டு இருந்தோம். மேலும் அவனின் டிக்டாக் பாணி மிகவும் மடக்கத்தக்கதா இருந்தது. நான் பார்த்த ஒவ்வொரு அழகு பதிவையும் லைக் செய்ய தொடங்கினேன். இப்போது அவனுக்கு எப்போதும் மேக்கப் அன்பாக் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். பட்டியலில் அடுத்தது என்ன என்பதை பார்ப்போம். உங்கள் பற்களை தேய்க்கவும். செல்வோம். ஓ மை காட், அவனுக்கு ஏன் இவ்வளவு அதிக அளவு சுகந்தங்கள் தேவைப்படுகிறது? அவன் மேலும் பல் துலக்கும் சாதனங்களை மாற்றிக்கொண்டான் என்று நினைக்கிறேன். ஈவ், அது உண்மையில் நீளமாக இருக்கிறது. ஈவ், ஏன் இது இவ்வளவு பொதுவான வாசனை இருக்கிறது? ஜான் பால் கால்டியே அல்ட்ரா மேல் மேல். செஞோரிதா போன்ஜூர். சுவாரஸ்யமான வடிவம். ஆண்மை. மேலும் அது மிகவும் மிகவும் வலுவானது. நான் மிகவும் நவீனமாக இருக்கிறேன். அல்ட்ரா மேல் ஜான் கால்டியர் உடன் மிகவும் சூடாக இருக்கிறேன். இதை திரும்ப வைத்து விடுங்கள். ஐவன் காலை உணவுக்கு என்ன சாப்பிடுகிறான் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கீர்களா? 3 பர்கர்கள். நான் இதை கையாள முடியும் என்று பார்ப்போம். அவன் இப்படி குறைவான எடையோடு இருக்கிறான் என்பது ஆச்சரியம். நான் 1 சாப்பிட முடியும், ஆனால் 3? இல்லை. நான் ஏற்கனவே நிறைந்து விட்டேன். நான் ஒரு பர்கரின் அரை பகுதியையும் சாப்பிடவில்லை. பையர்கள் பையர்கள் பையர்கள். மேக்கப். நான் எண்ணெய் முகத்தில் ஏதாவது போட வேண்டுமா? நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், நாம் மிகவும் லேசான ஒன்றை தேர்வு செய்து அதை என் முகத்தில் பரவச் செய்து அதை மறந்து விடுவோம். பிரகாசமான மேக்க அடித்தளம். எனக்கு என்னவென்று தெரியவில்லை. இதில் ஒன்று என்னவோ. நான் அதை முகத்தில் போடலாமா? இப்போது அதை போடலாமா? நான் நினைக்கிறேன் நாம் தான். இன்று பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாதது ஒரு நல்ல விஷயம். அவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள்? மரியா இதை ஒவ்வொரு நாளும் எப்படி செய்கிறார்? இதற்கு என்ன பயன்? ஐலாஷஸ். சரி, நான் முழுமுக மேக்க செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் அதுதான் மரியாயில் நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பது. அவள் கண்விழிகள் மிகவும் பிரகாசமாகவும் கருப்பாகவும் உள்ளன. நண்பர்களே, அவள் இதை எப்படி செய்கிறாள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஓ மை காட், நாம் அடுத்ததாக என்ன போடலாம்? ஸ்ட்ராபெரி ஷைன். ஓ, நான் லிப்ஸ்டிக் போடவில்லை. நண்பர்களே, நான் இதை போட விரும்பவில்லை. மென்மையான கிரீம். நான் இதை போட முடியும்.
நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அது உங்கள் தோலை மென்மையாக்குகிறது. இது மரியா போலவே தெரிகிறது. நீங்கள் காலை உணவுக்கு செல்வதற்காக இருக்கிறீர்களா? ஆமாம், நான் மேக்கப் ஓடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் உண்மையில் முழு மிடுக்கு செய்கிறீர்களா? நான் வெறும் முகக்கிரீம் தான் நினைத்தேன். உண்மையா? வாங்க நண்பா, அடிச்சேதி. இப்போ முழுவதையும் கழுவ வேண்டும். உண்மையில் ஐவான் மேக்கப் போட்டால் நல்லா இருக்கிறான். மாரியா எப்போதும் காலை உணவிற்கு சீரியல் சாப்பிடுவாள். அதனால் இங்கே கொஞ்சம் சீரியல் இருக்கிறது. கொஞ்சம் பால் எடுக்கலாம். இது நம்பிக்கை அளிக்கவில்லை, ஆனால் அந்த பாக்கெட் முழுவதும் இருக்கும் என்று நம்புகிறேன். அதுதானா என்ன? நான் கண்டிப்பாக நிறைவடைய மாட்டேன். சரி, அடுத்தது பால். சீரியல் நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் மசில் கட்டுவதற்கு புரதத்தை சாப்பிடுவேன். நீங்களே பார்த்துக்கோங்க. ஆம், நான் பலமாக வளர்கிறேன். மசில்கள். இது போதுமானது இல்லை. இதற்கு நான் காலை உணவு என்று கூட சொல்ல முடியாது. நண்பர்களே, எனக்கு இன்னும் மிகவும் பசிக்கிறது, ஆனால் பட்டியலில் என்ன இருக்கிறது? அடுத்தது உங்களின் விருப்பத்திற்குரியவருக்கு டெக்ஸ்ட் அனுப்ப வேண்டும். என்ன இது எங்கு செல்கிறது? எனக்கு பிடிக்கவில்லை. மாரியாவின் விருப்பத்திற்குரியவருக்கு நான் டெக்ஸ்ட் செய்ய விரும்பவில்லை. அது என்ன? அது மிகவும் விசித்திரமாக உள்ளது. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் மாரியா அல்ல. அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் நான் செய்ய மாட்டேன். நிமிடம். நாம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம். அதனால் உண்மையில் அவனை டெக்ஸ்ட் அனுப்பலாம். நாங்கள் எங்கள் போன்களை மாற்றிக்கொண்டோம். அதனால் அவளின் போனை நான் அணுக முடியும். டெக்ஸ்ட் அனுப்புவோம். அவளின் விருப்பம் யாயால் துவங்கிய ஒன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஜேசன். Jake Gyllenhaal. அவனை பிடித்தேன். அது ஜெய்ட். சரி, நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? வணக்கம் ஜெய்தன். இது போன்ற ஒன்றாக இருக்கலாம். அவர் டைப் செய்கிறார். வணக்கம் மாரியா. எப்படி இருக்கிறாய் டார்லிங்? போன்றது இருக்கலாம். வணக்கம் அழகே. வணக்கம் என் இனியவளே. ஆம் டார்லிங். இல்லை, அது மாரியா அல்ல. எப்படி இருக்கிறாய் போன்ற எளிய ஒன்று என்று நினைக்கிறேன். ஜெய்தன் எவ்வாறு பதில் அளிக்கிறார் என்று பார்ப்போம். நான் நல்லா இருக்கேன், நன்றி. நீ எப்படி இருக்கிறாய்? நாங்கள் நல்லா இருப்போம் என்று சொல்வோம். அவன் என்னை மாரியா என்று நம்புகிறான் என நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் எனக்கு உங்கள் மீது விருப்பம் உள்ளது. என்ன? உண்மையில் மாரியா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது. நாம் ஒரு நாளாவது வெளியே போயிட்டு ஒரு படம் பார்க்கலாம் இல்லையா? மாரியா, நானே உனக்கு நேரடியாக ஒரு காதலன் கிடைக்க உதவி செய்தேன். நீங்கள் நன்றி கூற வேண்டும். வாங்க மாரியா, பதிலளிக்கவும். இந்த செய்திகளை எல்லாம் பாருங்கள். அவர் மிகவும் அவசரமாகி வருகிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு பதிலளிக்கவும். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன். நான் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டேன். அவர் பள்ளியில் மாரியாவுடன் நேருக்கு நேர் பேச போகிறார். அவர் என்னை அழைக்கிறார். நான் அவரை நிராகரிக்க போகிறேன். மாரியா, நீங்கள் இதை பிறகு கையாள வேண்டும். சரி, பட்டியலில் அடுத்தது என்று பார்ப்போம். நீச்சல் மற்றும் நடன பள்ளி. தாமதமாக வேண்டாம். நீச்சலும் நடனமா? சரி, நான் உடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அவளின் அலமாரியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பெண்கள் 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 கால்பந்து பயிற்சியில் பிழைத்திருங்கள். அந்த 3 பர்கர்களுக்கு பிறகா? சரி, எனக்கு கால்பந்து உடைகள் தேவை என்பதாக நான் நினைக்கிறேன். அவரிடம் இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது கால்பந்தா? அப்படி என்று நினைக்கவில்லை. நேரம் தாழ்த்துங்கள். இது கால்பந்து என்று நினைக்கிறேன். ஆனால் ஐவான் இதை அணிந்திருக்கிறான் என்று நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. வாங்க, எங்கு ஏதாவது இருக்கிறது? ஒரு நிமிடம். இதனை அணியலாம். இது கால்பந்தை போல தோன்றுகிறது. சரியா? முள்முனையுள்ள நீல ஷூஸ், அதுதான் எனக்கு வேண்டும். அருகுவோ துர்நாற்றம். அவருக்கு உண்மையில் புதியவை தேவை. பருமன். இது பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். பார்க்கவில்லை பார்க்கவில்லை பார்க்கவில்லை. இப்போது கால்பந்து நேரம். ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள். சரி, அதனால் நீச்சல் உபகரணங்களை கண்டுபிடிப்போம். மாரியாவின் அலமாரி. மிகவும் பல ஆடைகள். இதுதான் நீச்சல் பொருட்கள் என்று நினைக்கிறேன். ஏன் இங்கு இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது? இதுவின்றி இவைகளின்றி நீந்த முடியாதா? அது என்ன? சரி, எதுவானாலும் இதையெல்லாம் பையில் அடுக்கி வையுங்கள். நாங்கள் இதை மூடுகிறோம். அப்போ எனக்கு முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் நான் இதை அணிந்து நீச்சல் செல்ல போவதில்லை. இது என் ராத்திரி துணி. சரி, இங்கே என்ன இருக்கிறது? உண்மையா? இது மிகவும் குறுகியதாக உள்ளது. இந்த ஜாக்கெட்டுகள் உள்ளன. இது கூட மிகவும் சிறியது. நண்பர்களே, இது எனக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன். சரி, நான் இதை முயற்சி செய்யலாம். அது பொருந்துகிறதா என்று பார்ப்போம். சரி, நீந்துவதும் நடனமும் செல்லலாம். எனக்கு மிகவும் பிடித்த செயல்கள். அங்கு அது கடினம் இருக்காது என நம்புகிறேன். முதலில் நான் கால்பந்தின் விதிகளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கால்பந்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் ஐவான் டி-ஷர்ட் மிகவும் துர்நாற்றம் அடிக்கிறது. நானும் காரில் இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்க முடியும். எனக்கு தெரியும். நடன வகுப்புகளுக்கும் நீச்சலுக்கும் செல்ல நான் விருப்பமில்லை. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அது உங்களுக்கு பிடிக்கும். நான் நினைக்கிறேன். இந்த இடம் மிக பெரியது. மேலும் என்னால் கால்பந்து பற்றி எதுவும் தெரியவில்லை. ஒரு நிமிடம். நான் கால்பந்து மைதானத்தை காண்கிறேன் என்று நினைக்கிறேன். இப்போ அணிய மிக கடினம். அவை மிகவும் இறுக்கமானவை. இது பாதுகாப்பிற்காக என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதை எங்கு வைப்பது? இப்படி. என்ன? இது உண்மையில் இங்கே செல்கிறது என்று நினைக்கிறேன். நான் தவறாக இருந்தால் திருத்துங்கள். ஆனால் இந்த முள்முனை கால்பந்து காலணிகளை அணிய வேண்டும். ஒரு நிமிடம். இதனை அணிய இது மிக கடினம் இல்லை. இப்போ நான் தயாராக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் தயார். மேலும் துபாயில் உள்ள டான்யூ ஸ்போர்ட்ஸ் உலகில் மிகப்பெரிய மற்றும் சிறந்த கோடை முகாமை பார்வையிட வாருங்கள்.
ஏ ஆனால் முதலில் பயிற்சிக்கு முன் எனது பயிற்சியை நான் செய்ய வேண்டும். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். சரி இருக்கலாம். ஆமா, நிமிடம் கால்பந்து உங்கள் கால்களை பற்றியது. நான் என்ன செய்கிறேன்? சைக்கிள் ஓட்டுதல். ஆமாம், சைக்கிள் ஓட்டுதல். நான் நிச்சயமாக செய்ய முடியும் என்று நிரூபிக்க போகிறேன். இவான், பைகள் பைகள் பைகள். ஆகையால் நாம் இங்கே இருக்கிறோம் நண்பர்களே. நாம் மாரியாவின் விளையாட்டு மையத்தை அடைந்து விட்டோம். நாம் போகலாம் நண்பர்களே. நான் ஏற்கனவே தாமதமாகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நான் தாமதமாகிவிட்டேன். ஆகையால் நான் நுழைவாயிலை இப்போது தேட வேண்டும். இது உங்களுக்கு நுழைவாயிலாக தோன்றுகிறதா? இல்லை இல்லை என்று நினைக்கிறேன். மற்றொன்றை தேடுவோம். யாரேனும் நுழைவாயில் எங்கே இருக்கிறது? நண்பர்களே, இந்த நுழைவாயிலை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நேரத்தை சரிபார்ப்போம். பின்னர் நான் ஏற்கனவே 30 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டேன். அங்கே செல்வதற்கு பொருள் இல்லை என்று நினைக்கிறேன். எனவே நடன வகுப்பிற்கு செல்லலாம். வணக்கம். சரி, மாற்றுவோம். சரி நண்பர்களே, நான் நடனமாட தயாராக இருக்கிறேன். இது எளிதாக இருக்க வேண்டும். யார் நடனம் என்றார்கள்? முதலில் நாம் மெதுவடைவோம். சரி சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முதலாவது பயிற்சி நாம் செய்வது, நாங்கள் பக்கம் சென்று பின்னர் எங்கள் இடது கையால் எங்கள் கால் தொடுவதை முயற்சிக்கிறோம். பின்னர் அதை மாற்றுகிறோம். மீண்டும். இது மிகவும் கடினமாக இருக்கிறது. அது வெறும் தொடக்கம். என்ன? சரி. பிறகு நாங்கள் கீழே சென்று பின்னர் மீண்டும் மேலே சென்று உயரமாக செல்கின்றோம். 1 மற்றும் 2 மற்றும் 3. இது உண்மையிலேயே பால்ரூம் நடனமா அல்லது உடற்பயிற்சி பயிற்சியா? முறையாதே இளவனே. நாம் 3வது பயிற்சியை செய்ய போகிறோம். நாம் கீழே சென்று 2 1 2 1 2 வேகமாக 2 பின்னர் மேலே. ஏன் முதுகு கிறுக்கியது? அது நாங்கள் 5 வயதுடைய குழந்தைகளை எப்படி பாடம் கொடுக்கிறோம். பெண்கள் பெண்கள் பெண்கள். நாம் ஒருவரை கண்டுபிடிக்கும் போது நான் இங்கே வந்து ஏமாற்ற முயற்சிக்கிறேன். என் கால் பந்தின் கீழ் செல்கிறது, பந்தின் மீது செல்கிறது, மன்னிக்கவும். பின்னர் நான் ஏமாற்றுகிறேன். பின்னர் நான் இந்த பக்கம் சென்று பின்னர் மறுபக்கம் செல்கிறேன். ஓடுகிறது ஓடுகிறது ஒன்றுடன் ஒன்று. இரண்டாவது தொடுதல். ஆம், நீங்கள் பாதுகாவலரை ஏமாற்ற முயல்கிறீர்கள். எனவே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். நீங்கள் இந்த பக்கம் சென்று பின்னர் எதிர்மறை பக்கம் கால் செல்கிறீர்கள். வைத்து தாண்டு. பொறுதளவிற்கு அருகில். நாம் கிக் அப்ஸை செய்யலாம். குதிப்பு அடிதல், குதிப்பு அடிதல், குதிப்பு அடிக்குதல், குதிப்பு அடிக்குதல், குதிப்பு அடிக்குதல். இப்போதுதான் உண்மையானது போல நான் இதை நிச்சயமாக செய்ய முடியும். பந்து மிக இலகுவானது. இவன் எவ்வாறு இதை தினமும் செய்ய முடியும்? சரி, நாம் கற்றுக்கொள்ள போகும் முதல் இயக்கம் நம் வார்ம் அப் அடிப்படை நடைமுறையாக இருக்கும். ஆமாம், எனவே நாங்கள் உங்கள் உடன் சென்று 1 2 3 மற்றும் 4 மற்றும் 2 3 மற்றும் 4 மற்றும் 1. சற்றே வேகமாக. மீண்டும் 1 வேகமாக. 2 நீங்கள் முன்னேறுகிறீர்கள். 2 3 கைவிடுங்கள். மரியா எப்படி இதை செய்கிறார்? 1 2 3 மற்றும் சா 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 மற்றும் 2 3 மற்றும் சா 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 மற்றும் 2. முறுக்கட்சியாளர், சரி, நாம் குறைந்தபட்சம் இப்போது நடப்பில் உள்ளதை செய்ய முடியுமா? இதை காணவும். வணக்கம், நான் ரெனாதா பிளிஸ், உங்கள் கட்டுப்பாடற்ற நடன ஆசிரியர். நண்பர்களே, இந்த வினோதமான நடனத்தின் பெயரை கருத்துகளில் எழுதுங்கள். நீங்கள் இதை நடனம் என்று அழைக்கிறீர்களா? அது வெறும் குரங்கு இயக்கம். எனக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு இது உண்மையில் பிடிக்கும். ஆமாம், பெண்கள் பெண்கள் பெண்கள். எல்லாரும் போகலாம். தயாராகிக் கொண்டு உண்மையான நேர செயல்பாட்டிற்கு செல்லலாம். வணக்கம். இல்லை. 1 முதல் 0 வரை. ஆயே. 1 முதல் 1 வரை. மீண்டும். சிவப்பு பந்து. போட்டியில் 1 நிமிடம். நான் ஏற்கனவே களைத்து விட்டேன். அவர்கள் இன்னும் வேகமாக ஓடுகிறார்களா? சரி மரியா, உங்கள் தண்டனைகளை சரிபார்ப்போம். சரி. நாம் போகலாம். சரி, அங்கு நின்று கொள். இல்லை. நீங்கள் முதலில் தரையில் எடுக்கும் போது புல் செல்வதை கேட்க முடியுமா? நீங்கள் கேட்க முடியும். நான் உங்களை பந்தை பார்த்து பந்தின் மையத்தை தாக்குவதற்கே உங்களின் நோக்கம் இருக்க வேண்டும். இப்போது நாங்கள் உள்ளே செல்லாமல் நாங்கள் லேசுகளுடன் செல்வதை முயற்சிக்கிறோம். இங்கே நீங்கள் சக்தியுடன் செல்கிறீர்கள். இங்கே நீங்கள் துல்லியத்துடன் செல்கிறீர்கள். சரி, நான் முயற்சிக்கிறேன். நாம் போகலாம். நாம் முயற்சிக்கலாம். நீங்கள் இதை செய்ய முடியும். ஆம், மிகச் சிறந்தது. மீண்டும் முயற்சி செய். ஆஹா, அது விரல்கள் லேசுகள். மீண்டும் முயற்சி செய். ஆஹா, நீங்கள் அதை கேட்கிறீர்கள். நாம் போகலாம். மீண்டும் முயற்சி செய். ஆஹா, நீங்கள் அதை இன்னும் கேட்கலாம். வா, கடைசியாக 1. நல்ல வேலை. நன்றாக செய்தீர்கள். மிகவும் சிறப்பாக நன்றாக செய்தீர்கள். ஈவன் எவ்வாறு செய்கிறார் என்பதை பார்க்கலாம். என்ன? காத்திரு காத்திரு, அது இப்படி செய்வது இல்லையே. மரியா, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? உங்கள் பயிற்சி மிகவும் எளிதாக இருந்தது. நான் அதை விரைவாக முடித்து விட்டேன். ஆமா, உண்மையிலா? சரி, அதை எப்படி செய்யப்படுகிறது என காட்டுங்கள். அப்படியானால் என்ன நினைக்கிறீர்கள்?
ஆமாம் மரியா, நல்ல திறமைகள். நான் உண்மையில் நடனம் இவ்வளவு எளிதாக இருந்தது என்று நினைத்தேன், ஆனால் அது உண்மையில் இல்லை. உங்கள் நடனம் செய்வோம். அது ஒரு கடினமான சவால். ஆமாம் மரியா, ஒரு சிறுவனாக இருப்பது கடினமா? இல்லை, ஒரு பெண்ணாக இருப்பது கடினமா? சில வகையில் ஆமாம். அப்படியானால் சவால் முடிந்துவிட்டது. என் தொலைபேசியை மீண்டும் வேண்டும். இதோ. சரி, நிச்சயமாக. ஜைடன் என்பவரிடம் இருந்து 54 தவறிய அழைப்புகள். எப்படி அவனுக்கு இறுதி எண் உள்ளது? அவன் பள்ளியில் மிகவும் விசித்திரமானவர். அது முக்கியமில்லை. உங்களது சகோதரங்களை விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இரு ஏன் என்று விளக்குங்கள். நான் உன்னோடு பேசினேன். விளக்கவும் விளக்கவும் விளக்கவும். போய்விடு.